எக்ஸசைஸ் 1.1ல ஃபர்ஸ்ட் 5 சம்ஸ் பார்த்துருந்தோம். இப்போ இதில் ரிமைனிங் சம்ஸ் பார்க்க போகிறோம். சிக்ஸ்த் சம் என்னன்னா a ஈக்குவல் டு எக்ஸ் பிலாங்ஸ் டு ஹோல் நம்பர். எக்ஸ் வந்து 2வை விட கம்மியாக இருக்கும். ஹோல் நம்பர் என்னென்னது 0, 1, 2 எக்ஸெட்ரா. 2க்கு கம்மியாக இருக்கும்னா 0, 1 மட்டும் வரும். ஏவோட வேல்யூ வந்து 0, 1. பியோட வேல்யூ என்ன? எக்ஸ் வந்து நேச்சுரல் நம்பர்ஸ். நேச்சுரல் நம்பர்ஸ் வந்து 1லேருந்து ஸ்டார்ட் ஆகி எக்ஸெட்ரா போகுது. அதில் 1 இன்க்ளூட் ஆகாது, 4 இன்க்ளூட் ஆகும். அப்போ 2, 3, 4ங்கிறது பியோட வேல்யூ. பியோட வேல்யூ என்னது? 2, 3, 4ங்கிறது பியோட வேல்யூ. சியோட வேல்யூ 3, 5 கொடுத்துட்டாங்க. இதை கொடுத்துட்டு நம்மளை ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்ன ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா ஏ கிராஸ் பி யூனியன் சி இஸ் ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் சி ப்ரூஃப் பண்ணணும். அப்போ ஒரு சைடு எடுத்துட்டு என்ன ஆன்சர் வருது, இன்னொரு சைடு எடுத்துட்டு என்ன ஆன்சர் வருது, ரெண்டும் ஈக்குவலான்னு ப்ரூஃப் பண்ணால் போதும். அதுக்கு ஃபர்ஸ்ட் பி யூனியன் சி கண்டுபிடிக்க போகிறோம். யூனியன் அப்படின்னா எல்லாத்தையும் சேர்த்து எழுதுறது. 2, 3, 4, இங்கே 3, 5 ஒரு தடவை 3 எழுதுனா போதும். அப்போ என்ன வரும்? 2, 3, 4, 5 சேர்த்து எழுதுறப்ப டூப்ளிகேட்டை வந்து டெலீட் பண்ணிட்டு 2, 3, 4, 5 மட்டும் பி யூனியன் சி கிராஸ். நம்ம லாஸ்ட் கிளாஸ்லேயே படிச்சிருப்போம். ஏ கிராஸ் பி ஃபார்மேட் வந்து ஏ, பி. ஏங்கிறது ஏல இருக்கும், பிங்கிறது பியில் இருக்கும். அப்போ ஏ கிராஸ் பி யூனியன் சி, பி இருக்கிற இடத்துல பி யூனியன் சி இருக்கு. அப்போ இதையும் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் கண்டுபிடிக்கணும். அப்போ ஃபர்ஸ்ட் வந்து 0க்கும் இதுக்கும் இருக்கிற எல்லாத்துக்கும் கண்டுபிடிக்கலாம். 0, 2, 0, 3, 0, 4, 0, 5. அடுத்தது 1, 2, 1, 3, 1, 4, 1, 5. ஏ கிராஸ் பி யூனியன் சி கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது ஏ கிராஸ் பி, ஏ கிராஸ் சி கண்டுபிடிச்சு அதை ரெண்டையும் யூனியன் பண்ணணும். ஏ கிராஸ் பி கண்டுபிடிக்கலாம். ஏ கிராஸ் பி, ஏ கிராஸ் பி. அப்போ இதையும் மல்டிபிள் பண்ணணும். அப்போ 0 கூட இதுவும் 1 கூட இதுவும் எழுதலாம். அப்போ 0, 2, 0, 3, 0, 4. அடுத்தது 1, 2, 1, 3, 1, 4. இது ஏ கிராஸ் பியோட வேல்யூ. அடுத்தது ஏ கிராஸ் சி. ஏ கிராஸ் சி கண்டுபிடிக்கிறப்ப அதே மாதிரி இதையும் மல்டிபிள் பண்ணணும், கார்ட்டீசியன் ப்ராடக்ட். அப்போ 0, 3 ஃபர்ஸ்ட் எலமெண்ட். அடுத்தது 0, 5. அடுத்தது 1, 3, 1, 5. இதை யூனியன் பண்ணுறோம் அப்படின்னா எல்லாத்தையும் சேர்த்து எழுதுறது. அப்போ இந்த ரெண்டு செட்லேயும் இந்த இது இருக்குதான்னு ஏ கிராஸ் சியையும் யூனியன் பண்ணோம்னா இந்த ஆன்சர் வருதாங்கிறத நம்ம செக் பண்ணணும். அப்போ ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் சி. இதை யூனியன் பண்ணோம்னா 0, 2 வரும். 0, 2 இதில் இருக்குது. 0, 3 வரும். 0, 3 இதில் இருக்குது. 0, 4 வரும். 0, 4 இதில் இருக்குது. 1, 2 வரும். 1, 2 இதில் இருக்குது. 1, 3 இருக்கும். 1, 3 இருக்குது. 1, 4 வரும். 1, 4 இருக்குது. அதே மாதிரி இது 0, 3 இருக்குது. 0, 5 இருக்குது. 1, 3 இருக்குது. 1, 5ம் இருக்குது. அப்போ இது ரெண்டுமே வந்து யூனியன் எடுத்தா ஈக்குவல். அதாவது ஏ கிராஸ் பி யூனியன் சி இஸ் ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் சி அப்படிங்கிறத நம்ம ப்ரூஃப் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் என்னதுன்னு பார்க்கலாம். ப்ராப்ளத்தில் வந்து யூனியன் இருக்கிற இடத்துல இன்டர்செக்ஷன் வச்சு ப்ரூஃப் பண்ண சொல்லியிருப்பாங்க. ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி இஸ் ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் ஏ கிராஸ் சி வந்து கண்டுபிடிக்கணும். அப்போ ஃபர்ஸ்ட் பி இன்டர்செக்ஷன் சி கண்டுபிடிக்கலாம். இன்டர்செக்ஷன்னா காமன் எலமெண்ட்ஸ். இது ரெண்டுலேயும் காமன் எலமெண்ட் என்னது? 3. அப்போ பி இன்டர்செக்ஷன் இது 3. அப்போ ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன். இப்போ இந்த சைடு கண்டுபிடிக்கலாம். பி இன்டர்செக்ஷன் சி கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி கண்டுபிடிக்கணும். ஏவும் இதையும் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் பண்ணணும். ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி. அப்போ ஏவோட வேல்யூ வந்து 0, 1. அதை பி இன்டர்செக்ஷன் சியோட மல்டிபிள் பண்ணலாம், கார்ட்டீசியன் ப்ராடக்ட். 0, 3, 1, 3. இதுதான் ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சியோட வேல்யூ.
அடுத்தது A cross B கண்டுபிடிச்சு A cross C கண்டுபிடிச்சு அதை ரெண்டையும் இன்டர்செக்ஷன் பண்ணணும். இப்போ A cross B என்னது, A cross C என்னதுன்னு பார்க்கலாம். A cross Bங்கிறது இதை ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணுறது. 0,2 கண்டுபிடிக்கலாம். இதை ரெண்டையும் மல்டிபிள் பண்ணணும். 0,2 0,3 0,4. அடுத்தது 1,2 1,3 1,4. இது A cross B. A cross C என்ன வரும் அப்படின்னா 0,3. அடுத்தது 0,5 1,3 1,5. இது வந்து A cross C. இப்போ இது ரெண்டுலேயும் காமன் எலமெண்ட் இன்டர்செக்ஷன் கண்டுபிடிக்கணும். இது ரெண்டுலேயுமே காமனாக இருக்கிறது என்ன, 0,2 இதில் இல்லை, 0,3 இருக்குது, 0,4 இல்லை, 1,2 இல்லை, 1,3 இருக்குது, 1,5 இல்லை. அப்போ இதோட ஆன்சர் வந்து 0,3 1,3. அப்போ இதுலேயும் 0,3 1,3 இருக்குது. அப்போ A cross B intersection C is equal to A cross B intersection A cross Cங்கிறத நம்ம ப்ரூஃப் பண்ணிட்டோம். இதில் வந்து A யூனியன் B cross Cயும் A cross C யூனியன் B cross Cயும் ஈக்குவல்னு நம்ம ப்ரூஃப் பண்ணணும். அதுக்கு A யூனியன் B எழுதலாம். A யூனியன் Bனா இது ரெண்டையும் சேர்த்து எழுதுறது. 0 1 2 3 4. இது A யூனியன் B. இதோட A யூனியன் B கிராஸ் C கண்டுபிடிக்கணும். C வந்து 3,5. அப்போ என்னென்ன வரும், 0,3 0,5 1,3 1,5 2,3 2,5 3,3 3,5 4,3 4,5. இதோட இது கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ A cross Cயும் B cross Cயும் கண்டுபிடிச்சு அதை யூனியன் பண்ணால் இந்த ஆன்சர் வந்துச்சுன்னா ப்ரூஃப் ஆயிரும். A cross C கண்டுபிடிக்கணும். 0,3 0,5 1,3 1,5. A cross B cross C கண்டுபிடிக்கணும். B cross C என்னது, 2,3 2,5 3,3 3,5. அடுத்தது 4,3 4,5. இது B cross C. இது ரெண்டையும் யூனியன் பண்ணால் நம்மளுக்கு என்னென்ன வரும்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 0,3 வரும், இருக்கு. 0,5 வரும், இருக்கு. 1,3 வரும், 1,3 இருக்கு. 1,5 இருக்கு. 2,3 இருக்கு. 2,5 இருக்கு. 3,3 இருக்கு. 3,5 இருக்கு. 4,3 இருக்கு. 4,5 இருக்கு. அப்போ LHS RHS ரெண்டுமே ஈக்குவல். அதாவது A யூனியன் B கார்ட்டீசியன் C இஸ் ஈக்குவல் டு A cross C யூனியன் B cross Cங்கிறத நம்ம ப்ரூஃப் பண்ணிட்டோம். 6th சம் ஓவர். நெக்ஸ்ட் 7th சம் பார்க்கலாம். A is equal to set of natural number less than 8. A is equal to set of natural number less than 8. natural number என்னன்னா 1 2 3 4 5 6 அப்படி வரும். அது வந்து லெஸ் தென் 8னா 8க்கு முன்னாடி வரைக்கும் எழுதலாம். அதாவது 1 2 3 4 5 6 7. இது ஏவோட வேல்யூ. B வந்து செட் ஆஃப் ப்ரைம் நம்பர் லெஸ் தேன் 8. ப்ரைம் நம்பர் அப்படின்னா அந்த நம்பரால் மட்டும்தான் டிவிசிபிள் ஆகும். அது என்னென்னதுன்னா 1 வராது. அது 1 நெய்தர் ப்ரைம் நாட் காம்போசிட். அடுத்து 1 வராது, அது ப்ரைம் இல்லை காம்போசிட். அடுத்தது 2 3 5 7 8 வந்து இருக்காது. அப்போ அது என்னென்ன இதெல்லாம் எழுதலாம்னா 2 3 5 7. சி செட் ஆஃப் ஈவன் ப்ரைம். இதில் ஈவன் ப்ரைம் பார்த்தீங்கன்னா 2 மட்டும்தான். 3 5 7லாம் ஆட் நம்பர்ஸ். அப்போ 2 மட்டும் வரும். இப்போ நம்ம இதை ப்ரூஃப் பண்ணணும். A intersection B கார்ட்டீசியன் C is equal to A cross C intersection B cross C ப்ரூஃப் பண்ணணும். A intersection B. இன்டர்செக்ஷன்னா காமன் எலமெண்ட்ஸ். இது ரெண்டுலேயும் காமனாக இருக்கிறது வந்து 2 3 5 7. அப்போ 2 3 5 7. இதோட சியை மல்டிபிள் பண்ணோம். இதுதான் ஃபஸ்ட்டு, இது செகண்டு. அப்போ A intersection B cross C is equal to 2,2 3,2 5,2 7,2.
அடுத்தது நம்ம என்ன பண்ணணும்னா A cross C கண்டுபிடிக்கணும், B cross C கண்டுபிடிக்கணும். 1, 2, 2, 2, 3, 2 அந்த மாதிரி வரும். அப்போ 1, 2, 2, 2, 3, 2, 4, 2, 5, 2, 6, 2, 7, 2. இது A cross C. அடுத்தது B cross C கண்டுபிடிக்கணும். B ஓட வேல்யூ வந்து 2, 3, 5, 7. C ஓட வேல்யூ வந்து 2 மட்டும். அப்போ இதை வந்து கார்ட்டீசியன் ப்ராடக்ட் பண்ணணும். அப்போ என்ன வரும் 2, 2, 3, 2, 5, 2, 7, 2. B cross C ஓட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இது ரெண்டுக்கும் இன்டர்செக்ஷன் எடுக்கணும். இது ரெண்டுலேயும் காமன் எலமெண்ட் பார்க்கணும். 1, 2 இதில் இல்லை, 2, 2 இருக்குது, 3, 2 இருக்குது, 4, 2 இல்லை, 5, 2 இருக்குது, 7, 2 இருக்குது. அப்போ இதோட ஆன்சரும் ஈக்குவல். அப்போ A intersection B Cartesian C is equal to A cross C intersection B cross Cங்கிறத நம்ம ப்ரூஃப் பண்ணிட்டோம். இப்போ 7th சம்மில் இன்னொரு டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா A cross B minus C is equal to A cross B minus A cross Cன்னு ப்ரூஃப் பண்ணணும். அதுக்கு ஃபஸ்ட்டு இந்த சைடு இருக்கிறத எடுத்துக்கலாம். A cross B கண்டுபிடிக்கணும். A cross Bனா இதை ரெண்டையும் காட்டு. A cross B என்னென்னது வரும் அப்படின்னா 1, 2, 1, 3, 1, 5 வரும். 1, 2, 1, 3, 1, 5, 1, 7. அதே மாதிரி 2, 2, 3, 2, 4, 2, 5, 2, 6, 2, 7, 2. அதே மாதிரி 2, 3, 2, 5, 2, 7. 1, 2, 3, 4, 5, 6, 7. இதில் இருக்கிற 2 எல்லாமே காமன். அதே மாதிரி 3, 3, 4, 3. எல்லாமே 1, 2, 3, 7. அடுத்தது 2, அடுத்தது 3, அடுத்தது 5, அடுத்தது 7. அந்த ரேஞ்சில் வந்து இது A cross B எழுதிட்டோம். அதே மாதிரி A cross C கண்டுபிடிக்கணும். C வந்து 2. A cross C இது சிம்பிள். 1, 2, 2, 2, 3, 2 ஒரே இதுதான். 1, 2, 2, 2, 3, 2, 4, 2, 5, 2, 6, 2, 7, 2. இப்போ A cross B minus A cross C கேட்டிருக்காங்க. அப்போ என்ன பண்ணணும்னா A cross Bலேருந்து A cross Cயை மைனஸ் பண்ணணும். A cross C இருக்கிற எலமெண்ட் எல்லாம் இதில் டெலிட் ஆயிரும். அப்போ 1, 2 டெலிட் ஆயிரும். Cயில் இருக்கிற எலமெண்ட்ஸ் எல்லாம் இதில் டெலிட் ஆயிரும். என்னென்னதெல்லாம் 1, 2 டெலிட் ஆயிருச்சு. அடுத்தது 2, 2, 3, 2, 4, 2,
5,2, 6,2, 7,2. அப்போ A cross B மைனஸ் A cross Cயோட வேல்யூ வந்து இந்த வேல்யூஸ் மட்டும்தான் A cross B மைனஸ் A cross Cயோட வேல்யூ. அடுத்தது வந்து A cross B மைனஸ் C வந்து ஃபைண்ட் பண்ணணும். அப்போ B மைனஸ் C கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் அதை கார்ட்டீசியன் ப்ராடக்ட் பண்ணணும். B மைனஸ் C. B மைனஸ் C அப்படின்னா Bயில் இருக்கிற Cயை டெலீட் பண்ணிடணும். அப்போ 2 டெலீட் ஆயிரும். டெலீட் ஆயிடுச்சுன்னா 3, 5, 7 தான் வந்து B மைனஸ் C. இப்போ A cross B மைனஸ் C கண்டுபிடிக்கணும். அப்போ இது பண்ணோம்னா 1,3, 1,5, 1,7. அதே மாதிரி 2,3, 2,5, 2,7 வந்துச்சா? 3,3, 3,5, 3,7. இதே ஆன்சர் வந்து இதுக்கு வரும். அப்போ A cross B மைனஸ் சியும் A cross B மைனஸ் A cross சியும் ஈக்குவல்னு ப்ரூஃப் பண்ணியாச்சு. இப்போ இதோட ஷார்ட் டேர்ம் சொல்லிடுறேன். A வந்து 1லேருந்து 7. அது 1ங்க ஏங்கிறது நேச்சுரல் நம்பர்ஸ் லெஸ் தென் 8. அப்போ 1லேருந்து 7 வரைக்கும் வந்துடும். பிங்கிறது ப்ரைம் நம்பர் லெஸ் தென் 8. அப்போ 2, 3, 5, 7 வரும். சிங்கிறது ஈவன் ப்ரைம் நம்பர். ப்ரைம் நம்பரில் ஈவன் வந்து 2 மட்டும்தான். அதனால 2 வந்திருக்கு. இப்போ இதை ப்ரூஃப் பண்ணணும். A cross B மைனஸ் C ஈக்குவல் டு A cross B மைனஸ் A cross C. அதுக்கு A cross B கண்டுபிடிச்சோம். A cross Bயோட வேல்யூ இந்த 1,2 எல்லாம் சேர்த்து வரும். A cross Cயோட வேல்யூ இது மட்டும் வந்தது. அப்போ A cross B மைனஸ் A cross Cனா A cross Bயில் இருக்கிற A cross Cயை டெலீட் பண்ணுறது. அப்போ A cross Cயை டெலீட் பண்ணிட்டோம். இதுதான் இதோட ஆன்சர். இப்போ இந்த சைடு கண்டுபிடிக்கிறோம். B மைனஸ் C, B, C. இது Bயில் இருக்கிற Cயை டெலீட் பண்ணுறோம். அப்போ 2 டெலீட் ஆயிடுச்சுன்னா 3, 5, 7. அப்போ இதை கார்ட்டீசியன் பண்ணுறப்ப 1,3, 1,5, 1,7 இதே ஆன்சர் வர்றதுனால இது ரெண்டும் ஈக்குவல் அப்படின்னு ப்ரூஃப் பண்ணிட்டோம். Thank you. If you like this channel, subscribe it. If any doubts, comment in this video. Thank you.